So hey guys, how are you all? I hope you guys are stay go and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about the requested topics தான். ஸோ நீங்க வந்து ரொம்ப நாளா requested topicsல கேட்ட ஒரு ரீடிங் லாஸ்ட் வீக்கே கவர் அப் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால கவர் அப் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே நான் அந்த ரீடிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டது தான் whom we are going to marry. ஸோ the marriage predictions பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த பர்சனோட பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த பர்சன் ஒரு நோன் பர்சனா ஒரு அன்னோன் பர்சனா அப்படின்ற பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனாவே நம்ம வந்து பார்க்கலாம். பிளஸ் அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் பிஹேவியர்ஸ் ஏதாவது அதை மென்ஷன் பண்ணி வந்துச்சுனாலுமே நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு பிக் அக்கார்ட் ரீடிங் மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ ஃபார் த பைல் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் கலர், ஓகே, அண்ட் ஃபார் த பைல் டூ it is a white color. For the pile 1 it is like purple or pink, and for the pile 2 it is white color deck. So this is for the pile 1 and this is for the pile 2. Pile 1, pile 2, pile 1, pile 2, pile 1, pile 2. ஸோ டைம் ஸ்டாம்ப் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த பைல் அட்ராக்ட் ஆகுதோ நீங்க அந்த பைல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு பைல் நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது, அண்ட் பைல் 2 வந்து திஸ் ஒயிட் கலர். ஓகே, ஸோ யாரெல்லாம் பைல் 1 சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ லெட் ஸ்டார்ட் யுவர் ரீடிங். For the pile 2 நான் டைம் ஸ்டாம்ப்ல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன், நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களோட வீடியோஸ் அதுல ஸ்டார்ட் ஆயிரும். So let's start the reading for the pile 1. யார் இந்த pile 1 சூஸ் பண்ணிருக்கீங்களோ, so let's start your reading. So hi pile 1. So for the pile 1, so pile 1 kind of a people, மேக்ஸிமம் இங்க வந்து பார்க்கும்போது ஏதாவது உங்களோட தெரிஞ்ச ஒரு பர்சனோட ஒரு எனர்ஜிஸ் தான் இங்க வந்து தெரியுது. ஸோ இந்த பர்சனை நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இதுல நிறையவே மெசேஜ் வந்திருக்கு பைல் 1க்கு. நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் உங்களுக்காக கவர் அப் பண்றேன். ஸோ உங்களுக்கு அது கிளியரா உங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ ஃபார் த பைல் 1 பீப்புள், இவ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சனை நீங்க வந்து லவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சில பேருக்கு வந்து காலேஜ் டேஸ்ல இருந்தோ இல்ல ஒரு ஸ்கூலிங் ஏஜ் அந்த டைம் பீரியட் இருந்தாலும் சரி, பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சில காலேஜ் பேஸ் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு எஜுகேஷனல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்சன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். எஜுகேஷனல் சைடு இங்க இருக்கு, ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் சைடு, ஸோ அந்த பர்சனை நீங்க கண்டிப்பா வந்து மீட் பண்ணிருப்பீங்க. அதனால த்ரூ நீங்க வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்ல கரியர் ஓரியன்டா கூட நீங்க இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த பர்சனை மீட் பண்ண ஒரு டைம் பீரியடா இருக்கட்டும். ஸோ அது மூலியமா உங்களுக்கு அந்த பர்சன் அறிமுகமாயிருப்பாங்க. அந்த பர்சன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருப்பாங்க. சில பேருக்கு அந்த பர்சன் கூட ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி கூட சில பேருக்கு இருக்கலாம், ஓகேங்களா? இப்ப ரைட் நோ சுச்சுவேஷன்ஸ்ல பார்க்கும்போது ஸோ ஏதாவது ஒரு சில பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் நம்மளை சூஸ் பண்ணுவாங்களா, டெஃபினட்டா இந்த பர்சன் கூட தான் என்னோட லைஃப் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஸோ நீங்க நிறைய உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்திருக்கும். ஸோ ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு அப்படிங்கறனால ஸோ நீங்க வந்து என்னன்னா இல்ல இது நடக்குமான்றதே ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அண்ட் தென் ஸோ ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இந்த பர்சனுக்கு மேல உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இந்த பர்சன்னால வந்து பிரேக் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்போ ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க இந்த பர்சன்னால. யா, அண்ட் தென் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
அகைன் சில பேருக்கு இது வந்து ஒரு எக்ஸ் பர்சனாவும் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ் பர்சன் வந்துட்டு அந்த டைம்ல நீங்க இந்த பர்சனை வந்து லவ் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு செக்மெண்ட்ல இங்க வந்து பிரேக்கப் ஆயிருந்திருக்கும். பட் ஆனாலும் உங்க மனசுல வந்து அந்த பர்சனை பத்தின ஒரு சில தாட்ஸோ இல்ல அந்த பர்சனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்றதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஹோப் இருந்திருக்கும். இல்ல இந்த பர்சன் திருப்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க சில பேருக்கு வந்து லைக் ஒரு 1 ஆர் 2 இயர் கூட இவங்க வந்து பிரேக் எடுத்திருக்கலாம் உங்ககிட்ட இருந்து. பட் ஸ்டில் ஆனா உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கும். இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பர்சன் என்ன தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு நம்பிக்கை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருப்பீங்க இந்த பர்சன் மேல. சோ லைக் அந்த நீங்க எப்படி சொல்றது உங்களோட லவ் மேல நீங்க வந்து ரொம்ப அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க ஸ்ட்ராங்கா. லைக் இல்ல இந்த பர்சன் கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெக்ஸ்ட் கேசஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரியும் ஒரு சில சினாரியோஸ் எனக்கு தெரியுது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இது வந்து ரெசனேட் ஆகலாம். பிகாஸ் இது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மெசேஜஸ் அப்படின்றனால. சோ நீங்க இந்த பர்சன் வந்துட்டு லைக் அகைன் லைக் இது பாஸ்ட்ல இந்த பர்சனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அதேதான் சேம் லைக் ஏதாவது ஒரு சில எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் த்ரூ இல்ல ஏதாவது ஒரு சில கரியர் ஓரியன்டட் த்ரூ இந்த பர்சனை நீங்க உங்களோட லைஃப்ல அறிமுகமா இருப்பாங்க. ஸோ பிசினஸ் ஒரு வாட் எவர் த கேஸ் குட் பி. ஸோ அந்த டைம்ல இந்த பர்சன் அறிமுகமா இருப்பாங்க. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கண்டினியூ ஆகும் நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அது ஒரு கட்டத்துல வந்து பிரேக் ஆயிருக்கும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ சோ நீங்க ஒரு லைஃப் சூஸ் பண்ணிருக்கலாம். அந்த பர்சன் இன்னொரு ஒரு லைஃப் அவங்க சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அவங்க 2 பேரோட டைரக்ஷனும் வேற வேற ஒரு டைரக்ஷனா இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க வேற ஒரு பார்ட்னர் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஐ மீன் அவங்க வேற யாரையாவது வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். சோ அப்போ ஒரு ஒரு டைம் பீரியட்ல அந்த பர்சன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நெகட்டிவா ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. அவங்க லைஃப் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கப்ப கண்டிப்பா இந்த பர்சன் உங்களை தேடி திருப்பி வந்திருக்கலாம். இந்த பாஸ்ட் பர்சன் உங்களை தேடி திருப்பி வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ரிட்டர்ன் அவங்க திருப்பி வரும்போது இப்போ நீங்க மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு ஒரு செகண்ட் மேரேஜா இருக்கலாம். இல்ல அந்த பர்சனுக்கு ஒரு செகண்ட் மேரேஜா இருக்கலாம். இல்ல 2 பேருக்குமே ஒரு செகண்ட் மேரேஜா கூட இருக்கலாம். சோ அப்ப அந்த பர்சனை நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட ஒரு எண்ணமா இருந்திருக்கும். சில பேருக்கு உங்க பர்சனோட ஸ்டார்டிங் லெட்டர் ASW இதுல வந்து ஏதாவது ஒரு நம்பர் ஐ மீன் லெட்டரா இருக்கலாம். N and D ஓகேங்களா. சோ இந்த இது வந்து ரொம்ப அண்ட் P as well. PU இது எல்லாமே எனக்கு வந்து தெரியுது. ஆல்பபெட்ஸ் நம்ம பார்க்கோம் அப்படின்னா T as well. ஓகே T. ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து உங்க பர்சனோட லைக் டேட் ஆஃப் பர்த் இல்லனா லைஃப் பாத் நம்பர் 8 இருக்கலாம். சில பேருக்கு வந்து உங்க பர்சன் வந்து ஆகஸ்ட் மந்த்ல பிறந்த ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் கைண்ட் ஆஃப் ஏப்ரல் as well. சோ இது நீங்க உங்களோட பர்சன் பிறந்த அந்த ஒரு மந்த் அந்த ஒரு டைம் பீரியடா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சோ ஃபார் செகண்ட் மேரேஜ் கேசஸ்க்காக நீங்க பார்த்தாலுமே அதுக்குரிய ஒரு பாசிபிலிட்டிஸ்மே தான் இங்க வந்து தெரியுது. இப்போதைக்கு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கைமீறி போற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சாலும் சரி, பட் தேர் இஸ் நோ நீட் டு பி ஒரி அட் ஆல். லெட்ஸ் சி இன்னும் நம்ம வந்து டீப்பா பார்க்கலாம். இந்த பர்சனோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ கேன் சேனல் தட் நீங்க வந்து லைக் ஆஃப்டர் ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப்ல வேற ஒரு புது பர்சன் கூட உங்களுக்கு வந்து அறிமுகமாயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட ஏஜ் சில பேருக்கு அந்த ஒரு கம்பாரிசன் ஏஜோட கம்பாரிசன் பார்க்கும்போது அவங்க உங்களோட வந்து ஒரு கம்மியான வயசான ஒரு பர்சனாவும் இருக்கலாம். ஓகே. சோ இங்க வந்து இந்த பாஸ்ட் பர்சன் ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் புதுசாவும் ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல அறிமுகமாயிருப்பாங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு மேரிட்டல் லைஃப்க்கு அப்புறம் அந்த லைஃப்ல உங்களுக்கு நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருக்கு அப்படிங்கிறப்போ சோ நீங்க உங்களோட லைஃப் அந்த 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 லைஃப்ல வந்து நீங்க வந்து என்னன்னா லைக் உங்களோட லைஃப்பை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வேலை பார்க்க வந்திருப்பீங்க. இல்ல சம்திங் உங்களோட லைஃப்ல புதுசா யாராவது ஒரு சில பேர் வந்து அறிமுகமாயிருப்பாங்க. அண்ட் நீங்க அந்த பர்சன் கூட அந்த ஒரு கனெக்ட் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. சோ இந்த பர்சனை தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது லைக் இந்த கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் உங்களோட ஏஜ்ல கம்மியான ஒரு பர்சனாவும் இருக்கலாம். ஓகே ஃபார் சம் ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இந்த பர்சன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லீனா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா. சோ லீனா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு மாஸ்குலின் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பாடி இருக்கும். அண்ட் சில பேருக்கு லைக் இப்போ when it comes to the feminine side நம்ம வந்து பார்த்தாலுமே அகைன் ரொம்ப வந்து ஃபேட்டாலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து ஒரு லீனாவும் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏத்த பாடி அந்த மாதிரி டைப்பாவும் தெரியுறாங்க. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு உங்க பர்சன் வந்து எல்டர் பர்சனாவும் இருக்கலாம். உங்களோட வந்து ஏஜ்ல ஒரு மூத்த ஒரு பர்சனாவும் இருக்கலாம்.
கொஞ்சம் டிஃபர் இருந்திருக்கும். ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பார்க்குறப்ப அவங்க அண்ட் உங்களோட ஏஜ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஒரு வயசா இருந்திருக்கும். சில பேருக்கு இந்த எல்டர் கைண்ட் ஆஃப் ஏஜ்ல பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். லைக் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். இல்ல அதுக்கு மேல கூட ஏதாவது ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஓவரால் வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா, அந்த ஒரு மாஸ்குலின் டைப்பா இருப்பாங்க. அப்படி ஒரு பாடி பிசிக் வந்து பார்க்கும்போது ரொம்ப அ பயங்கரமான ஒரு பிசிக்ன்னு சொல்ல வரல. ஒரு நார்மல் ஒரு ஆனாலும் ஒரு குட் பிசிக் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்க பெர்சனுக்கு ஒயிட் கலர் ரொம்ப வந்து பிடிக்கலாம். ஒயிட், ப்ளூ அந்த மாரி கலர்ஸ், ரேடியம் கலர்ஸ் அந்த மாரி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பெர்சன் வந்து பார்க்குறப்ப லைக் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து பியர்ட் இருக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து பியர்ட் இல்லாம இருக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்களோட லைக் எப்படி சொல்றது? அவங்களோட அவங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் கூட சில பேருக்கு இருக்கலாம். அண்ட் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த ஒரு நார்மல் ஆவரேஜ் பாடி டைப் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு லீனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பிசிக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். பிசிக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சில மெசேஜஸ் வந்திருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து பார்க்கும்போது லைக் இந்த பர்சனோட சிச்சுவேஷன்ஸை பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பட் இந்த பையில பொறுத்த அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. நியூவா ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல என்டர் ஆற மாதிரி எனக்கு வந்து தெரியல. நியூ பர்சன், பிராண்ட் நியூ பர்சன் அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு தெரிஞ்ச பர்சனை தான் வந்து நீங்க மேரேஜ் பண்ற மாதிரி தான் இங்க வந்து கார்ட்ஸ்ல ஷோ ஆகுது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஃபார் த ஃபைல் ஒன். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், ரெசென்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் சீங் 11 and 11. ஸோ இந்த ரீடிங்கை நீங்க வந்து 11 and 11 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரீடிங்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. லிட்ரலி ஐ ஹவ் பீன் வாட்ச் தட் டைமிங் ஆக்சுவலி. ஸோ யா. ஸோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகெயின் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க புக் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எதிர என்னோட வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே வித்தின் 24 hours நான் உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அண்ட் தென் ஸோ நீங்க ஏதாவது கிளாஸஸ் நீங்க வந்து டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் ஆன் மை கிளாஸஸ். ஸோ எனக்கு குவைட் இதுல 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப யூ கைஸ் கேன் பி லேர்ன் அ லாட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு இது போல இன்னும் மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதுவுமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட ஒரு யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அது நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளா இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஜோடியாக் சைன் பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்ட் யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுல உங்களுக்கு மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் அப் ஆயிரும். அண்ட் தென் உங்களுக்கு டெய்லி கைடன்ஸோட வீடியோஸ்மே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ கோ அண்ட் செக் வித் தட். கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு கைடன்ஸா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய விதத்துல அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் தேர் அஸ் வெல். ஸோ see you guys in the next video and love you all. Take care. Bye bye pile one. Okay, so let me first clear the energy. So hi pile 2, யாரெல்லாம் நீங்க வந்து like இந்த white deck choose பண்ணிருக்கீங்களோ, so let's start your reading for the pile 2. So pile 1 வந்து like after அந்த வீடியோஸ் நான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் I have been noticed that 11 and 11 அப்படின்னு தான் நோட்டீஸ் பண்ணிருந்தேன் for the pile 1. ஸோ உங்களோட ரீடிங் நான் வந்து எடுக்கும் போதே ஐம் சேனலிங் த 222 நம்பர், நான் அதை ரொம்பவே சேனல் பண்றேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வந்து கிளைம் பண்றதுக்காக, இந்த ரீடிங்கை நீங்க வந்து கிளைம் பண்றதுக்காக ஃபார் த பைல் 2 யாரெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ லைக் கிளைம் இட் பை டைப்பிங் 222 okay in the comment section. So let's see for the pile 2 what is the messages here. Oh my god, okay. Okay, so like this is completely different energy தான் when compared to the pile one, but cards வந்து பார்க்கும்போது one card வந்து சேமா வந்திருக்கு. ஸோ அதுலயுமே என்ன கார்டு வந்துச்சோ அதே சேம் கார்டு தான் இதுலயுமே வந்திருக்கு. the middle cards பார்க்கும்போது
எனிவேஸ் பட் எனிவே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். பட் இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எனர்ஜி. பைல் 1 கம்பேர் பண்ணும்போது பைல் 2 இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் எனர்ஜி. ஸோ ஃபார் த பைல் 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இந்த பர்சன் வந்து பார்க்கும்போது லைக் அகெயின் இந்த பர்சன் வந்துட்டு ஒரு எர்த் எலிமெண்டா இருக்கலாம் சில பேருக்கு லைக் டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து லைக் ஐ டோன்ட் நோ வை ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் த ஃபயர் சைன், மேபி a ஃபயர் சைன், நீங்க கூட ஃபயர் சைனா இருக்கலாம், ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டரியஸ். அண்ட் ஐ அம் சேனலிங் தட் நான் வந்து லைக் ஐ கேன் ஃபீல் அவங்க வந்து ஒரு ஏர் எலமெண்டாவும் இருக்கலாம். ஸோ லைக் ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வேரியஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரிஸ் அவங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் லைக் வாட்டர் சைனோட எனர்ஜிஸ் அவ்வளவா எனக்கு வந்து தெரியல. மேபி நீங்க வாட்டர் சைனா இருக்கலாம். பட் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது மேக்சிமம் எனக்கு வந்து டாமினண்டா இருக்க விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த் எலமெண்ட், ஃபயர் எலமெண்ட் அண்ட் ஏர் எலமெண்ட். இந்த 3 கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப ஹையா தெரியுதுங்க. ஓகே, ஸோ கம் பேக் டு த டாபிக். இங்க இந்த பர்சனை வந்து இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது லைக் சில பேருக்கு இந்த பர்சன் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். நீங்க டெஃபினட்டா இந்த பர்சன் கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. பட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதுக்குரிய ஸ்டெப் எல்லாம் நீங்க பண்ணணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுக்குரிய ஸ்டெப் எல்லாமே நீங்க வந்து எடுத்திருக்கலாம். பட் அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் வேயா வந்து போயிருக்காது. ஸோ மேக்சிமம் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல பிரேக் ஆயிருக்கும். கண்டிப்பா பிரேக் ஆயிருக்கும். நீங்க இந்த பர்சன்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு இயராவது நீங்க வந்து செப்பரேட் ஆயிருப்பீங்க. குவைட் சில பேருக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் செப்பரேஷன், சில பேருக்கு ஒரு 1 இயர் ஆஃப் செப்பரேஷன்ஸ் அந்த மாதிரியாவது கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து லைக் அந்த ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணியாச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு. தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ பவுண்டரிஸ். அவங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு தனி ஜோன்ல இருக்காங்க, நீங்க ஒரு பக்கம் தனி ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அன் ப்ராஃபிட் ஹியர். ஓகேங்களா? பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த பர்சன் இந்த லைஃப் இந்த சாப்டர் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் சில பேர் வந்துட்டு ஓகே நான் வந்து என்னோட லைஃப்ல அதர் ஆப்ஷன்ஸை நான் வந்து பார்க்கணும், இல்ல இந்த பர்சன் எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு வேண்டாம், இந்த சர்க்கிள் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா எனக்கு வந்து தெரியுது, நான் நிறைய இந்த பர்சன் நம்பி நம்பி நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இழந்திருக்கேன், என்னோட லைஃப்பை நான் வந்து இழந்திருக்கேன், என்னோட லைஃப்பை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இந்த பர்சன் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புனால நீங்க வந்து உங்களோட கரியர்ல கூட நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ மணி டிமாண்ட் நிறைய இருந்திருக்கும், ஃபைனான்சியல் டிமாண்ட்ஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு கரியர்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி மல்டிபிள் கைண்ட் ஆஃப் ஒரு லேயர் மாதிரியே இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கும் when it comes to this relationship. அப்போ நீங்க ஒரு பிரேக் வந்து எடுத்துக்கிறீங்க. சோ அந்த பிரேக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு பிரேக் மாதிரி இங்க வந்து தெரியுது. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க வந்து வேற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மளோட லைஃப்ல நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த பர்சன் எனக்கு நமக்கு வந்து கிடைப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம். சோ இதர் இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட மைண்ட்ல ஒரு எக்ஸ் மார்க் கண்டிப்பா இருந்திருக்கும். சோ இந்த ஒரு நியூ பர்சன், நியூ ட்ராக் தான், நியூ பிகினிங் தான் நீங்க வந்து பாக்குறீங்க. சோ ஓவரால் வென் கம்ஸ் டு தி சிச்சுவேஷன்ஸ்மே நம்ம வந்து பாக்குறப்ப சோ இங்க உங்களோட லைஃப்ல ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ சாப்டர் தான் இங்க வந்து ஓபன் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஃபார் த பைல் 2. சில பேருக்கு இவங்க வந்து ஒரு சேம் இல்ல நியூவா கூட இந்த பர்சனை நீங்க வந்து இப்போ ரீசெண்டா மீட் பண்ணியிருந்திருக்கலாம். சோ அவங்க கூட ஒரு ஃபேமிலி கனெக்டா இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள். சோ அவங்களுமே வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் அவங்க வந்து இருந்திருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு கண்டிப்பா சைல்டு இருந்திருக்கும். பட் இல்லைன்னா அவங்களோட ஹஸ்பண்டோ இல்ல அவங்களோட ஒய்ஃபோ வந்து தவறி போயிருப்பாங்க. ஓகேங்களா? சோ டிசிஸ்ட் சோல் அதுமே இருக்கீங்க. சோ அப்ப அவங்க ஒரு இடத்துல வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்போ புதுசா இந்த பர்சனோட லைஃப்ல அறிமுகமா இருக்கலாம் நிறைய பேருக்கு. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு நியூ எனர்ஜி மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? சோ சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் சேம் ஹோம் டவுன்லயே நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு சென்னை பேஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுமே ஒரு சென்னை பேஸ்டான ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க. சோ இல்லைன்னா அந்த ஒரு நியூ அந்த அந்த சேம் பிளேசஸ்ல அந்த ஒரு மீட்டப் இருந்திருக்கும். இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நீங்க மீட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க நீங்க மீட் பண்ணிருக்கும் போது ஒரு சேம் பிளேசஸ்ல நீங்க வந்து மீட் பண்ணிருப்பீங்க. அது சில பேருக்கு அது ஒரு ஹோம் டவுனா கூட இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க பிறந்த இடமா இருக்க கூட வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அதான் நான் மென்ஷன் பண்றேன் ஹோம் டவுன். சோ இங்க வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா அந்த பர்சன் வந்து லீப்ராவா கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த லீப்ரா எனர்ஜியுமே தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா தெரியுது இங்க பார்க்கும்போது. அண்ட் as well as I can see that வாட்டர் எலிமெண்ட்ல மேபி ஸ்கார்பியோவாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அகைன் ஸ்கார்பியோவை நான் வந்து டாமினண்டா நான் சொல்லல. ஐ கேன் சேனல் தட், அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே,
அண்ட் தென் இங்க வந்து பார்க்கும்போது லைக் இந்த பர்சனை நீங்க வந்து நேர்ல மீட் பண்ணிருப்பீங்க, நேர்ல கம்யூனிகேட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்க 2 பேருக்குள்ளயும் சில பேருக்கு வந்துட்டு என்னன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இருந்திருக்கும். நீங்க வந்த பேக்ரவுண்டும் சேம் பேக்ரவுண்டா இருந்திருக்கும். அவங்க வந்திருக்க பேக்ரவுண்டும் ஒரு சேம் பேக்ரவுண்டா இருந்திருக்கும். ஸோ அதாவது என்னன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விதமா இருக்கட்டும், நீங்க உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விதமா இருக்கட்டும், இது 2மே சில பேருக்கு வந்து ஒரு சேமா இருக்க மாரியே இருந்திருக்கும். ஸோ ஒரு சேம் வைப் நீங்க அந்த பெர்சன் கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா லைக் இப்போ ரிலேஷன்ஷிப்னா இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. சோ அந்த கேட்டகரியில அந்த பெர்சன் இருந்திருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த பெர்சன ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் நீங்க ஒரு ஃப்ரெண்டியா எடுத்துட்டு போயிருந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள அறியாமலே வந்து இவ்ளோ இந்த பெர்சன் வந்து என் கூட கனெக்டடா இருக்காங்க. இவங்களோட லைஃப்பும் நம்மளோட லைஃப்பும் ஒரே மாரி ஒத்து போகுது. இவங்களோட ஃபீலிங்ஸும் நம்மளோட ஃபீலிங்ஸும் ஒரே மாரி ஒத்து போகுது அப்படிங்கிறப்போ, சோ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு ஒரு நியூ லவ்வா கூட தோணியிருக்கலாம். ஓகே. சோ மேக்ஸிமம் இங்க வந்து பார்க்கும்போது ஒரு நியூ லவ் ஆன ஒரு எனர்ஜிஸ் தான் இங்க வந்து தெரியுது ஃபார் த பைல் 2. சோ நீங்க ஏதாவது ஒரு நியூ பெர்சன தான் நீங்க வந்து மேரேஜ் பண்ற மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. இந்த பாஸ்ட் பெர்சனோட சைடுல இருந்து வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன் இருக்கட்டும், இல்ல அந்த பெர்சன நீங்க மேரேஜ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். பட் மேக்ஸிமம் வந்து இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, லைக் இங்க இந்த ரீடிங்க பார்க்கும்போது இந்த நியூ பார்ட்ஸ்னோட விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா தெரியுது. அண்ட் சில பேர் வந்து இந்த ரீடிங்க பாக்குறவங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு பர்சனாவும் இருந்திருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க வந்து செப்பரேஷன்ல இருக்கீங்க, ஒரு ப்ராப்பர் கான்டாக்ட் இல்ல அப்படின்னாலுமே நீங்க இந்த வீடியோவை வந்து மேபி பார்த்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஒரு நியூ லைஃபோட ஒரு ஹோப் அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, பட் இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரீகன்சிலேஷன் பண்றதுக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட நீங்க நிறைய பேர் இந்த வீடியோஸ் நீங்க வந்து பார்த்திருக்கலாம் ஃபார் த பைல் 2. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் நீங்க வந்து இருக்கீங்க. சோ உங்களோட ஸ்பௌஸ்க்காக ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிருப்பீங்க, மேரிடான ஒரு பர்சன் இருந்திருப்பீங்க. சோ உங்க ஸ்பௌஸ பேஸ் பண்ணி ஏதாவது இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி இன்கேஸ் நீங்க ரீசெக் பண்ற மாதிரி ஏதாவது வந்திருக்கீங்க அப்படின்னாலுமே, சோ உங்களோட கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வந்து கிளியர் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சோ ஓவரால் உங்க பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரீகன்சிலேஷனுக்குரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஃபார் அகைன் நம்ம இந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் லைக் டீப்பா அவங்களுக்கு புரிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ சில பேருக்கு இந்த பர்சன் வந்து பார்க்கும்போது லைக் ஒரு யா கொஞ்சம் இவங்களுக்கு வந்து மாடர்னா இருக்கிறது ரொம்ப பிடிக்கலாம் உங்களோட பர்சனுக்கு. ஸோ அவங்க பாடியை வந்து மெயின்டைன் பண்றது, செல்ஃப் கேர் பண்றது அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க. சில பேருக்கு இவங்க வந்து லைக் டார்க் ஸ்கின்னாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ சில பேருக்கு இவங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட்டாவும் இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் அவங்களோட ஹேர்ஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு சில வேவி ஹேரோ இல்ல ஒரு மாதிரி கர்லி ஹேரோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். எஸ். ஓகே. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த ஒரு சில்கி ஹேரா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட பர்சனுக்கு டேட்டூ அந்த மாதிரி வரைகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு உங்க பர்சன் வந்து லைக் ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு சில டேட்டோ இல்ல ஏதாவது ஒரு சில நேமோ அவங்க வந்து டேட்டூவா வந்து அவங்களோட பாடிஸ்ல கையில அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். இல்ல உங்களுக்கு கூட அந்த மாதிரி பிடிக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் ஐ கேன் see that பட்டர்ஃப்ளை கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். லைக் பட்டர்ஃப்ளை டேட்டூவா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சில பேர்ட்ஸோட டேட்டூஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து போடக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட பர்சனுமே அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்கும். சில பேருக்கு உங்க பர்சன் லைக் மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல இந்த மாதிரி டேட்டூ அந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. அண்ட் சில பேருக்கு உங்க பர்சன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. ஓகே. யா. சோ மோர் ப்ராபப்லி இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து அவங்களோட பாடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஒரு பர்சனா இருப்பாங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்கள வந்து டேக் கேர் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அழகான வேலை அவங்க வந்து அவங்க டேக் கேர் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ அவங்களோட ஸ்கின் கலர் எதுவா இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்களோட ஸ்கின் கலர் எதுவா இருந்தாலும் பட் அவங்க வந்து டேக் கேர் பண்ற விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவே வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அண்ட் த சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் தான் இங்க வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ சேம் பிளேசஸ்ல நீங்க வந்து மீட் பண்ணிருக்கலாம், சேம் ஹோம் டவுனா இருக்கலாம் இந்த பர்சனும் நீங்களும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the pile 2. This is completely a different energy and லைக் ரெண்டு ரீடிங்ஸோட எனர்ஜிஸ்மே சோ பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜிஸ் தான். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the pile 2. ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரனிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் தென் லைக் இது போல ஏதாவது ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எய்தர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம்.
both the detail have been given in the highlight pinned comment and as well as in the video display இருக்கும். You can go and check with that. So உங்களோட readings within 24 hours நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். And the next thing guys, இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பாருங்க. எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். இதுவுமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா இருக்கும். அண்ட் என்னோட அந்த மேரேஜ் கைண்ட் ஆஃப் இதுவுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு ஃபைல் மாதிரி போட்டிருப்பேன். இன்னும் மல்டிபிள் ரீடிங்ஸ் அதுல இருக்கும். நீங்க போய் பாருங்க. ஸோ அது வந்து லைக் 6 months பிஃபோர் போஸ்ட் போட்ட ஒரு போஸ்டா இருக்கட்டும், இல்ல 1 yearக்கு மேல போஸ்ட் போட்ட ஏதாவது ஒரு சில போஸ்டா இருக்கட்டும், பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா ஒரு கண்டிப்பா அது ரெசனேட் ஆகாதா செய்யும். யூ வில் பி கெட் சம் கைண்ட் ஆஃப் அன் கிளாரிட்டி. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து டாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே ஸோ கிளாஸஸ் எல்லாமே நான் டீச் பண்ண தான் செய்யறேன். மேக்ஸிமம் எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can definitely join on my classes. So see you guys in the next reading. Until that, love you all, take care. And before that, உங்களுக்கு ஜோடியாக் சைன் பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்டரி யூடியூப் சேனலுமே இருக்கு. அந்த சேனலை நீங்க போய் உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுங்க. அந்த சேனல் லிங்க்குமே வந்து நான் அந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க டெய்லி கைடன்ஸ் மாதிரி நீங்க வந்து லைக் என்னோட இன்ஸ்டாகிராம நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லி நான் ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா ஒரு கைடன்ஸா அது கொடுக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க லைஃப்ல அதுவுமே ஒரு நல்ல விதத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் தேர் அஸ் வெல். ஸோ அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ. ஸோ see you guys next time. Until that, love you all, take care, bye bye.